ஹாய் ஹலோ நம்பேலே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 27/9/2024 சொல்லிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பிகளும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். சோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், இதுக்கான கல்வி தகுதி என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம பொருளுடைய உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குன்னே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம வெளியே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெடிக்கல் ஆபீசர் டிடிசிக்கு தான் கொடுத்திருக்காங்க. எம்பிபிஎஸ் வந்து முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. மாதம் 60,000 ரூபாய் வந்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் மெடிக்கல் ஆபீசருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சேம் எம்பிபிஎஸ் வந்து முடிச்சுக்கணும், மெடிக்கல் கவுன்சிலர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 3 காலி பணியிடங்கள், மாதம் 60,000 ரூபாய் வந்து சம்பளம். அதுக்கடுத்த போஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டருக்கு வந்து எம்பிஏ அல்லது பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும். அட்லீஸ்ட் வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மாதம் 27,500 ரூபாய் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் டிஆர்டிபி ஹெச்ஐவி கோஆர்டினேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். கம்ப்யூட்டர் ஆபரேஷன் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்திருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மாதம் 27,500 ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் பிபிஎம் கோஆர்டினேட்டருக்கு வந்து எம்எஸ்டபிள்யூ, எம்எஸ்சி பிசிக்காலஜி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் 1 இயர் எக்ஸ்பென்ஸ் ரிலவெண்ட் இந்த மாதிரி ரிலேட்டட் ஏதாவது இருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். மாதம் ஒரு காலி பணியிடங்களும் 27,500 ரூபாய் சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட் கம் டிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் ஸ்டாட்டிக் இன் டிப்ளமோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்திருக்கணும். டைப் ரைட்டிங் கண்டிப்பா முடிச்சிருந்திருக்கணும். அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்ல எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு காலி பணியிடங்கள் மாதம் 26,000 வந்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. சீனியர் டியூபர் கிளாஸஸ் லேபரட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th இல்லைன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். 2 காலி பணியிடங்கள், மாதம் 19,800 ரூபாய் வந்து சம்பளம். அதுக்கடுத்த போஸ்டிங் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். எம்எஸ் சர்வீஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 4 காலி பணியிடங்கள், மாதம் 19,800 ரூபாய் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து டிப்ளமோ அல்லது டிப்ளமோ 10th 12th இல்லைன்னா வந்து டைப் ரைட்டிங் இல்லைன்னா வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இதுல ஏதாவது இருந்தாலே போதும். ஒரு காலி பணியிடங்கள், மாதம் 13,500 ரூபாய் சம்பளம். லேப் டெக்னீஷியனுக்கு 10th 12th வந்து முடிச்சிருந்து பிளஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும். 56 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மாதம் 13,000 ரூபாய் வந்து சம்பளம் கொடுத்திருக்காங்க. டிபி ஹெல்த் விசிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். 11 காலி பணியிடங்கள், மாதம் 13,300 ரூபாய் வந்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. பார்மசிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ பார்மசி எடுத்து படிச்சிருக்கணும். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 3 காலி பணியிடங்கள், மாதம் 15,000 வந்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. கவுன்சிலர் போஸ்டுக்கு வந்து டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்கணும். 4 காலி பணியிடங்கள், 13,000 ரூபாய் சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க கேஸ்ட் வைஸ் வந்து எவ்வளவு காலி பணியிடங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 11 மந்த்ஸ் தான் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பீரியட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 27/9/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும். போய் சேர வேண்டிய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா தி மெம்பர் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்டிஇபி சென்னை, பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரிப்பன் பில்டிங் சென்னை 6,03,000 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும். பிளஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து போட்டோ எடுங்க, சிக்னேச்சர் கொடுத்துருங்க. உங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க, பிளஸ் வந்து மல்டிபிள் போஸ்டிங் அப்ளை பண்ணணும்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடணும். உங்களோட நேம் வந்து கேபிட்டல் நேம், உங்களோட மேரிட் ஆயிருந்ததுன்னா ஹஸ்பண்ட் நேம் இல்லைன்னா ஃபாதர் நேம், உங்களோட பர்த், ஏஜ், மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, ரிலிஜன், உங்களோட கம்யூனிட்டி, அதோட உட்காஸ்ட் என்ன, ஆதார் கார்டு நம்பர், அதே மாதிரி வந்து மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த நம்பர்,
அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணா உங்களோட ஆதார் கார்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி 10th 12th மார்க் ஷீட், டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட், போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கக்கூடிய சர்டிபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், அதே மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிபிகேட், ரெலவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா 2 வந்து இருக்கணும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ் தான் வந்து டிக் பண்ணிருக்கணும். எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு கரெக்டா வந்து 27/9/2024 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும்.